ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொத்மல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் அதேபோன்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் உப செயலாளருமாகிய பெரியசாமி செந்தில்குமார் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி. அவர் சொல்கிறாரு, மாகாண சபையே தேவையில்லை ஐயா, மாகாண சபை எதுக்கு மாகாண சபை? நான் கேட்குறேன் அவர்கிட்ட. மாகாண சபை இந்த இலங்கை அரசாங்கங்கள் ஒன்றும் தரவில்லை, இது இந்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்த சொல்லி எங்களுக்கு தந்தது. அப்போ அதுக்கு அவர் வேண்டாம் என்று சொல்கின்றார். மாகாண சபையே வேண்டாம் என்கிறார், தேவையில்லை, அநியாய காசுங்கிறார். அவருடைய கூற்று பிழையான ஒன்றாக நான் கருதுகிறேன். இந்த மாகாண சபை என்பதற்கான ஒரு வரையறை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாகாண சபை என்பது இலங்கையில் இருக்கின்ற ஒரு அதிகார பரவலாக்களுக்கான ஒரு ஆரம்ப கட்ட வேலை. அப்போ அதையும் விட்டு நாங்கள் எங்கே செல்வது? இவர் அது என்ன காரணம் என்று சொல்கிறாருன்னு சொன்னால், வடகிழக்குக்காகத்தான் இந்த மாகாண சபை முறைமை கொண்டு வந்தது. ஆனால் வடகிழக்கு கொடுத்த பணத்தை அப்பொழுது முதலமைச்சராக இருந்து சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் செலவழிக்காதனால் மீண்டும் திரைசேரிக்கு அனுப்பப்படும். அது அந்த மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. அந்த மாகாண சபையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைக்காக அந்த ஒட்டுமொத்த மாகாண சபைகளை வேணாம் என்று சொல்வது பொருத்தமற்ற ஒன்று. இந்த மாகாண சபை பற்றி சில விடயங்கள் சொல்கிறேன். இந்த மாகாண சபை என்பது இலங்கை இன பிரச்சனை தீர்வுக்காக இந்தியாவில் முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம். எங்களுடைய அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு விடயம், வேறு ஒன்றுமல்ல, புதிதான ஒன்றுமல்ல. ஆக மாகாண சபை முறைமை கடந்த காலங்களில் 30 வருடங்களுக்கு மேலாக இருந்த இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம். ஆக இன்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள், உங்களுக்கு தெரியும், இப்போது இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த இனப்பிரச்சனை தீர்வு இது பற்றி பேசுவது அந்த அளவுக்கு ஏற்புடையதாக இல்லை, அதற்கான காலமும் தற்போது இல்லை என்ற வகையெல்லாம் தெரிகிறது. ஆக இந்த மாகாண சபையின் ஊடாக ஓரளவேனும் வடகிழக்கு சார்ந்த மக்களுக்கு, ஏனைய மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து ஒரு புதிய அரசியலமைப்புக்கு மேலதிக அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியாகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அதிகார பரவலுக்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு இந்த மாகாண சபை மிகவும் முக்கியமான ஒன்று, தேவையான ஒன்று. மாகாண சபை இந்த அரசாங்கம் இந்த வருடம் நடத்துவதாக சொல்லியிருந்தார்கள். அதற்கான புதிய குழுக்கள் எல்லாம், தெரிவு குழுக்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெரிவுக்குழுவிலே எங்கள் கூட்டணியுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். தெரிவுக்குழு கூடுவதற்கான காலம், நான் நினைக்கிறேன், அந்த காலத்தை நிர்ணயிக்க முடியாமல் தள்ளி போட்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை போலதான் தெரிகிறது. ஆனால் ஒன்று, மாகாண சபை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். வடகிழக்கு மக்களுடைய அந்த அதிக பரவலாக்களுக்காக அவர்களுக்கான ஒரு நியாயமான கோரிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கான அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு இந்த மாகாண சபை மிக முக்கியமானது. நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்பட வேண்டிய மாகாண சபை தேர்தலை நடத்துவார்களா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் 2026 மே தினத்தில் சிறிசேன மைதானத்தில் நடைபெற்ற மே தினத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாகிய சஜித் பிரேமதாச சவால் விடுகிறார் அரசாங்கத்துக்கு. முடிஞ்சால் நடத்துங்க, அபியோகியா கரணும் பலத்சபா மெத்திவர்னே கரல பெண். இந்த அரசாங்கம் இந்த கடந்த இந்த அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்திலே அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்திருந்தார்கள். கண்டிப்பாக மாகாண சபை முறைமை நடத்தப்படும் என்று. இந்த மாகாண சபையை நடாத்துவதற்கு தடையாக இருப்பது என்னவென்று சில விடயங்களை அவர் சொல்கிறார்கள். ஒன்று, இந்த பழைய விகிதாசார முறையிலே இந்த மாகாண சபையை நடத்துவதா, அல்லது தற்போது இருக்கின்ற அந்த உள்ளூராட்சி மன்றங்களைப் போல ஒரு புதிய கலப்பு முறையில் நடத்துவதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது எங்கள் நல்லாட்சி காலத்திலும் கூட அதற்கான குளறுபடிகள்லாம் இருந்தன. ஆக இப்போது அந்த 2 முறைகளிலே எந்த முறையில் தேர்தலை நடத்துவது என்பதற்கான ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கான தான் தெரிவுக்குழுலாம் நியமித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்தளவில் இந்த தேர்தலை காலம் தாழ்த்துவதற்காக அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று தான் நினைக்கிறேன். மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த காலங்களில் மாகாண சபை நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தான் நான் நம்புகிறேன். மாகாண சபை இனி நடக்குமோ என்று தெரியவில்லை. எங்களுடைய ஜேவிபியினுடைய தலைவர் டில்வின் சில்வா அவர்களும் சொல்லியிருந்தால், எங்களுடைய அடுத்த அரசியல் அமைப்பிலே மாகாண சபை முறைமை இல்லாமல் ஆக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக நாங்கள் பார்க்க வேண்டும், மாகாண சபை முறைமையின் கீழ் இந்த தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பதை நாங்கள் இவர்கள் எல்லாவற்றிலும் செலவை குறைக்க பார்க்குறாங்க. என்னதுக்கு மாகாண சபை ஒன்று உருவாக்கி அந்த மாகாண சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு சம்பளம் அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா அவங்க நேற்று இப்போ சென்ற வாரம் மேதினம் செஞ்சுருக்காங்களே, 21 மாவட்டங்களில் மேதினம் செஞ்சுருக்காங்களே, இப்போ அதுக்கான செலவுகள் எங்கே போய் பார்க்குறது இது மக்களுடைய ஜனநாயக உரிமை. தேர்தல் காலத்தில் காலம் நடத்தப்பட வேண்டும் என்பது அந்த மக்களுடைய உரிமை, நாட்டினுடைய ஜனநாயகம்.
அதை பாதுகாப்பதற்காக தேர்தல் உரிய காலங்களில் நடத்தப்பட வேண்டும். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாடி பிடித்து தெரிந்து கொள்வதற்காக இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த வருடத்தின் இறுதியில் சரி, அடுத்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலும் சரி இந்த தேர்தல் நடத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். அதற்கு சிறுபான்மை கட்சிகளாகிய நாங்கள் எங்களாலான அனைத்து விதமான உதவிகளையும் அரசாங்கத்துக்கு செய்ய தயாராக இருக்கிறோம். பெஃபரல் அமைப்பின் ஸ்தாபகர் ரோஹன் எட்டியராட்சி சொல்கின்றார், 12 வருடமாக நடத்தாமல் இருக்கின்றீர்கள் இந்த மாகாண சபை தேர்தல்களை. 12 வருடமாக இடையிலே ஒரு தடவை கிழக்கு மாகாண சபைக்கு தேர்தல் நடத்தினார்கள். அதற்கு முதல் ஊவா மாகாண சபைக்கு அரைன் பெர்னாண்டோ முதலமைச்சரான தேர்தல் நடத்தினார். ஆனால் ஏன் நீங்கள் நடத்தாமல் இருக்கின்றீர்கள், ஏன் பிற்போடுகின்றீர்கள் என்று பல கேள்விகளை கேட்கின்றார். அப்போ உங்களை பொறுத்தளவில் இந்த குழுக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அரசாங்கம் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறது. ஏற்கனவே 2 தேர்தல்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒன்று ஜனாதிபதி தேர்தல், பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதற்கு பிறகு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்தது. அது உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு வருடத்தில் தேர்தல்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடந்தது. இந்த 2 தேர்தல்களை நீங்கள் அந்த ஒரு ஆய்வு ரீதியாக பார்த்தீர்களானால் இந்த 2 தேர்தல்களிலுமே அரசாங்கத்துக்கு அந்த 41%, 42% என்ற அடிப்படையில் தான் வாக்குகள் சென்றிருக்கின்றன. 50% வாக்குகளை இந்த அரசாங்கம் இன்னும் தொடவில்லை. ஆக மாகாண சபை தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் இந்த மாகாண சபைகளிலே எப்படி ஆட்சி அமைப்பது, சில கூட்டு எதிர்க்கட்சிகளாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைத்து விட்டால் அரசாங்கத்தை எவ்வாறு கொண்டு செல்வது என்ற பிரச்சனை அரசாங்கத்துக்கு இருக்கிறதா நான் நம்புகிறேன். ஆக இந்த தேர்தலை எப்படியாவது பிற்போட்டு அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்லுவதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஜனாதிபதி தேர்தல் தான் அடுத்து 2029ஆம் ஆண்டு நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அது வரைக்கும் எந்த தேர்தலும் இல்லை. தேர்தல் நடத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேள்விதான், ஆனால் கேட்டு தான் ஆகணும். இப்போ யாழ்ப்பாணத்தில் எடுத்தா அல்லது வடக்கு கிழக்கில் எடுத்தா அங்கே சில தமிழ் கட்சிகள் தனியாக நின்று போட்டிடுறாங்க. அவங்க யாரோடையும் கூட்டு சேர மாட்டாங்க. ஏன்னா தமிழர்கள் அது வாக்குகள் அதிகமாக இருக்கின்றது, அது ஒரு பக்கம். ஆனால் தமிழ் கட்சிகள் தனித்து நின்று போட்டிடுறாங்க. ஆனால் இந்த மலையகத்தில் மட்டும் அவங்களோட கூட்டணி இவங்களோட கூட்டணி. எப்போதான் நீங்களாம் தனியாக நின்று நீங்கள் தேர்தலில் கிளம்புறங்க போறீங்க? நீங்கள் சொல்லுவது உண்மையான விடயம். அவர்களுடைய புவியியல் சார்ந்த அமைவிடமும் அவர்களுடைய அந்த இன ரீதியான ஒரு வாழ்விட முறையும் வேறுபட்டதாக இருக்கிறது. மலையகத்தை பொறுத்தளவிலே நாங்கள் எங்களுடைய புவியியல் ரீதியான விடயங்கள் மாறுபட்டிருக்கின்றன. நாங்கள் சிங்களவர்களோடும் தமிழர்கள் இணைந்து ஒற்றுமையாக வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் பகுதி வடகிழக்கு பகுதியில் பெரும்பாலும் அது குறைவாக இருக்கிறது. தமிழர்கள் செறிந்து வாழ்கிறார்கள். இப்போ நீங்கள் சொன்னதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ கொத்மலை தேர்தல் தொகுதியை எடுத்துக்கொண்டீர்களானால் அங்கே 48% தமிழர்கள் இருக்கிறோம், 52% சிங்களவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை வெற்றி கொள்வதாக இருந்தால் தமிழர்களும் சிங்களவர்களும் சேர்ந்து வாக்களித்தால் தான் ஒரு பிரதிநிதியை பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறான சூழ்நிலையிலே நாங்கள் தனித்து போட்டியிடுவோமாக இருந்தால் எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதிலே ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆகவே தான் நாங்கள் சில தொகுதிகளிலே சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இணைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே நாங்கள் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. அவ்வாறு போட்டியிட்டால் தான் எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான சூழல் நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிறது. இப்போ எதிர்காலத்திலே இப்போ இவங்கெல்லாம் எதிர்கட்சியில் இருக்காங்க தானே, ஒரு கற்பனை கற்பனை நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஜீவன் தொண்டமான் சொல்கிறாரு, செந்தில் தொண்டமான் சொல்கிறாங்க, நாங்கள் கூட்டணியாக சேருவோம். 2 தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு சின்னத்தில் நாடு முழுவதும் இல்லை அவர்களோடு இணைந்து செல்வதிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. மலையகத்தை சேரவே மாட்டோம் அப்படி சொல்ல முடியாது. இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் 3 கட்சிகள் ஒத்துமையாக தான் செயற்படுகிறோம். 3 கட்சிகளும் நாங்கள் எங்களுக்குள் பரஸ்பர நட்புறவின் அடிப்படையில் சில விட்டு கொடுப்பின் அடிப்படையில் கூட்டணியாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான தலைமையினை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், தலைவர் திகாம்பரம், தலைவர் ராதாகிருஷ்ணன் மூவரும் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒத்துமையாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் 10-11 வருடங்களை கடந்து ஒரு கூட்டணியாக பயந்து கொண்டிருக்கோம். ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடு சேருவதற்கு சில கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்கின்றன. இப்போ கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சபைகளை பிடிப்பதிலே இருக்கின்ற அந்த குளறுபடிகளில் அவர்கள் என்பிபி அரசாங்கத்தோடு நேரடியாக போய் இணைந்து விட்டார்கள். அப்போ அவர்கள் எங்களோடு தான் இணைந்திருக்க வேண்டும். எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா சில இடங்களில் அரசாங்கத்துக்கு ஆதரவு பல இடங்களில் அவர் அரசாங்கத்துக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் அவர்கள் சபையெல்லாம் பிடித்திருக்கிறார்கள். அப்போ இந்த கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அவர்களோடு முன்னோக்கி செல்ல பிரச்சனையும் இருக்குது. அவங்க கூட வாங்குறாங்க,
சந்தா பிரச்சனை எல்லாம் இல்லை. இல்லை உங்களோட சங்கத்தில் உண்மை சந்தா வாங்குறீங்க? சந்தா பணம் வாங்குறது உண்மை. அது எல்லா தொழிற்சங்கங்களும் வாங்குறாங்க. எல்லா தொழிற்சங்கங்களும் வாங்குகிறார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் தற்போது சந்தா பணம் வாங்குகிறது. அதுக்கான தோட்ட வாரியாக நீங்கள் பார்க்கின்ற போது அதுக்கான நாங்கள் எப்படி எங்களுடைய தலைவர் தலைவி எங்களுடைய தொழிற்சங்க கட்டமைப்பு இருக்கிறதோ அதே தான் இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அங்கே சந்தா வாங்குறாங்க, அங்கே அவர்களும் சந்தா வாங்குகிறார்கள், அவர்களும் அங்கத்தவர்களை சேர்க்கிறார்கள். அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அமைப்பு ஒவ்வொரு தோட்டங்களிலும் சந்தா வாங்குகிறார்கள். அதற்கான ஒரு சிறு தொகை சந்தா வாங்குகிறார்கள். அதற்கான சம்பளத்தில் பிடிப்பாங்களா? சம்பளத்தில் பிடிப்பார்கள். பிடி தோட்ட நிர்வாகம் அவருடைய கட்சிக்கு எங்கே போகுது அந்த கட்சிக்கு அனுப்பும். அந்தந்த கட்சிக்கு அந்தந்த அங்கத்தவருடைய பணத்தை அந்தந்த கட்சிகளுக்கு அனுப்புகிறார்கள். நாங்கள் எவ்வாறு தொழிற்சங்கத்தை இருக்கக்கூடிய தோட்டத்திலும் இருக்கிறார்கள். நான் இருக்கிற தோட்டத்திலும் இருக்கிறார்கள். மலையத்தில் எவ்வளவு பணம், எவ்வளவு ரூபான்னு தெரியும்? நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியவில்லை. அது ஒவ்வொரு தொழிற்சங்கத்துக்கும் ஒவ்வொரு தொகை பிடிக்கப்படுகிறது. இவங்க தொழிற்சங்கம் இல்லையே? இல்லை, அவருடைய தொழிற்சங்கம் இருக்கிறது. அவர் எல்லா துறைகளிலும் அவர் அரசாங்க சேவைகளிலும் அவர் தொழிற்சங்கம் இருக்கிறது. இவர்களுக்கு மலையகத்திலே ஒரு தொழிற்சங்க கட்டமைப்பை உருவாக்கி வைத்துக் கொண்டால்தான் அதன் மூலம் அரசியல் செயற்பாடுகளை அதுக்காக தான் இந்த முயற்சி எடுக்கிறார்கள் நம்புகிறேன். எங்களுடைய தொழிற்சங்க கட்டமைப்பை போலவே அவர்களும் அவர்களுடைய அந்த தொழிற்சங்க கட்டமைப்பை உருவாக்கி காரியாலயத்திலிருந்து, அதாவது இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மயில் ஆடுதுண்டு சேவலும் ஆட நினைச்ச மாதிரி இல்லை, அவர்களும் அதை எங்களை விமர்சித்தார்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த காலங்களிலே தொழிற்சங்கம் அது இது என்று பல விடயங்களை பேசியிருந்தார்கள். தற்போது அவர்களும் அந்த கட்டமைப்புக்குள் வந்து அவர்களுக்கு தெரிகிறது. அவர்களை நான் பிழையாக சொல்லவில்லை, அவர்களுக்கு தெரிகிறது மலையக மக்களுடைய பிரச்சனை இந்த தோட்ட தொழில்துறையிலும் இருக்கிறது. அப்போ தோட்ட தொழில்துறையுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த தொழிற்சங்கம் என்பது ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று. அப்போ இந்த தொழிற்சங்கத்தின் ஊடாகத்தான் இந்த தோட்ட துறைமாரோடு தொழிற்சங்கங்களோடு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற விடயங்களை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அந்த புரிதலின் ஊடாகத்தான் தற்போது அவர்கள் தொழிற்சங்கங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் வரவேற்கிறோம். அந்த புரிதலினூடாக மக்களுடைய அந்த தோட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்பது உண்மை. தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர இடைவேளை.